ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அபி ராகவோட கண்ணை பார்த்து பேச முடியாதுன்னு சொன்னதும் ராகவ் அபியை பார்த்து ரொமான்ஸ் பண்ணதும் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோடில் முரளி பண்ண சதியால் அஞ்சலி கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் முரளி நிறைய சைக்கோத்தனமான வில்லத்தனம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி நம்ம நிறைய கதையை யோசிச்சு வச்சுருந்தோம். ஆனால் அஞ்சலி கீழே விழுவதுக்கு உண்டான அந்த ஏற்பாடெலாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அபி போய் கரெக்டாக காப்பாற்றிட்டாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா அபியோட கையிலையும் பார்த்தா நிறைய தீக்காயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஞ்சலியை பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆகாஷ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி கதையை வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. முரளி சுந்தரி இவங்கெல்லாம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ண எல்லா விஷயமும் இப்படி மாறி சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும் கடைசியில் அணு செம்மையாக போய் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அது இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோவாக காட்டிட்டாங்க. யார் அந்த அஞ்சலி மேலே இடித்தாங்களோ அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா முரளி பேசிக்கிட்டு இருக்கிறத இப்போ அஞ்சலியும் அபியும் பார்த்துடுறாங்க. அணுவும் அபியும் பார்த்துடுறாங்க. அதை வந்து ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துடுறாங்க. இதை வந்து ஆகாஷ் ராகவ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ராகவ், அபி, ஆகாஷ், அணு இவங்க 4 பேர் சேர்ந்து முரளி வந்து ஒரு குடோன்குள்ளார போட்டு பார்த்தா டவுசரோடு நிறுத்தி வச்சிடறாங்க. அந்த பட்டாப்பட்டி டவுசர் இருக்குல்ல அதோடு நிறுத்தி வச்சுட்டு விசாரிக்கும் போது அப்போ கூட பார்த்தோம்னா முரளி ராகவ், ஆகாஷ், அபி, அணு கிட்ட ரொம்பவுமே திமிராக தான் பேசுகிறாங்க. அப்போ தான் புகை மூட்டம் போட்டு விட்டுறாங்க. இதனால் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது இதோடு சேர்த்து எலி மருந்து வாடையும் வரும், அதையும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு சட்டரை மூடிட்டு வெளியில் கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது முரளியோட கதையே முடிச்சிருவாங்க. முரளியை பற்றி தெரிஞ்சிடும் ஆகும்னு இல்லை நிறையா யோசித்தாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையும் முரளிக்கு சாதகமாக தான் முடியும். ஏன்னா இவங்க இருக்கிற செல்வாக்கு இவங்க இருக்கிறதுக்கு வேறு மாதிரிலாம் முரளியோட கதையை முடிச்சிருக்கலாம். இதனால் எப்படி முரளிக்கு வந்து கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. அது பார்த்தா கார் ஷெட் அதாவது நிறுத்துகிற குடோன் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா முரளி இருந்தாலும் அந்த ஷட்டரை மூடினதுக்கப்புறம் முரளி வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு அங்கேருந்து தப்பிப்பாங்க. அஞ்சலி பார்த்தோம்னா மறுபடியும் முரளிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்த ஆதாரத்தை காட்டினாலும் அஞ்சலி நம்ப போகிறதில்ல. அதனால் அடுத்தடுத்த ஸ்டோரி வந்து செமையாக ட்விஸ்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. நாளைக்கு ஃப்ரைடே எபிசோட் இருக்கிறதுனால இன்றைக்கி ஏதாவது சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோ காட்டினதுனால இன்றைக்கி ப்ரொமோ வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்டோரியை முடிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு இது வரைக்கும் கன்ஃபார்மாக இந்த ஸ்டோரியை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எனக்கு தெரியல. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு பக்கத்து கேட்டு நான் கவலைப்படுறேன். இவ்வளோ நல்லா போய்கிட்டு இருக்க ஸ்டோரியை ஏன் முடிக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னொரு 300 எபிசோடுக்கு மேலே இருக்குது தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டோரியோட விஷயம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நல்லா போய்கிட்டு இருக்க சீரியலை வந்து முடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ சீரியல்லாம் விஜய் டிவியில் வந்து ஏண்டா போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது நல்ல டிஆர்பியில் சூப்பராக ஓடிட்டு இருக்க சீரியலை முடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.